ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸோ மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இது எந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்க நிறையா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெய்ட் பேட்சும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சிலபஸ் வைஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா புக் வைஸ் வந்து டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/12. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன். ஸோ அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டோட்டலாக வந்து ஒரு 25 டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2500 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம படிக்கக்கூடிய வேர் டு ஸ்டடியும் பிடிஎஃப் கொடுத்துருவாங்க, மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் புக் பிடிஎஃப்பும் வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு பாதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு காஸ்ட்டும் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ பேட்ச் தான். ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டில் தான் உங்களுக்கு அதாவது டெஸ்ட் இருக்கும். பிடிஎஃப் கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சோடனே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி எந்தெந்த டேட்டில் டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் என்ன டெஸ்ட் இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா என்ன பண்ணணும், படித்து டெஸ்ட் எழுதுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/12 தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தமிழ் யூனிட் 1 வந்து ஃபுல் டெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் ஃபஸ்ட்டு யூனிட் 1 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய கொஸ்டினை வந்து வச்சு நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.